ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வாழைப்பூ வடைக்காக பருப்பு ஊற வச்சு போட்டிருக்கேன். அதில் காஞ்ச மிளகா ஒரு 4, பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன். பாருங்கள், 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு வேணும்னா போட்டுக்கோங்க. ஒருத்தருக்கு சோம்பு போட்டால் பிடிக்காது, அதுக்காக. பாருங்கள், வாழைப்பூ அறுத்து மோரில் கலந்து வச்சுருக்கேன், அப்போ தான் கருப்பாகாதுன்றதுக்காக. ஒருத்தர் பருப்பு ஆட்டிட்டு அதிலே கலந்து அறுத்து போட்டு கலந்து சுட்டுருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, மிக்சிலே போட்டு ஒரு அடி அடிச்சிடுவேன். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், நைஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இருங்க, நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்களா, எல்லாம் அரைச்சாச்சு. வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு கலக்கிட்டு வடை போட்டுக்கிட்டேன். வாழைப்பூ வடை நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வாழைப்பூ வடை சுட்டுட்டேன். எப்படி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு டைமாவது வாழைப்பூ வாழைத்தண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், ரசம் வச்சுருக்கிறேன், வாழைப்பூ போட்டு கூட்டு வச்சுருக்கேன், தயிர் வீட்டில் புற ஊற்றின தயிர், இது சாதம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் பண்ணாமையே இருக்கிறீங்க, கொஞ்சம் பண்ணுங்களேன். ஓகேவா? ஓகே, பாய்.